ஸ்தோத்திரப்பா. இந்த தினத்தில் உங்களுக்கு வாசிக்கக்கூடிய வசனம் வந்து 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துலேருந்து 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6லேருந்து நான் வாசிக்கேன். உங்களுக்கு கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராங்க. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்காக உங்களை நடத்துவேன் என்று சொல்லுவார். ஏசப்பா என்ன சொல்லுவாருன்னா, உங்களை கிருபையாக நடத்துவேன்னு சொல்லுவார். உங்கள் காரியத்தை வாக்கிய பண்ணுவேன் என்று சொல்லுவார். ஏசப்பாவை நினச்சி ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் அவர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு உதவி செய்வார். யார்கிட்ட போய் நீங்கள் உதவி கேட்டாலும் கிடைக்காத உதவியே ஏசப்பா செய்வார். உங்களுக்கு கிருபையாக வழி நடத்துவேன் என்று சொல்லுவார். நீங்கள் உங்களுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டேன், மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாள 3ஆம் நாள் உயிரோடு வந்திருக்கேன் என்று சொல்லுவார் ஏசப்பா. நம்ம செய்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கார். கிருபையாக இறங்கி நம்மளை வழி நடத்துறதுக்கு, நம்மளை நிற்பதும் நிர்மூலம் ஆகுறதும் ஏசப்பாவோட சுத்த கிருபை என்று எல்லாரும் நினைங்க. ஏசப்பா இல்லைன்னா இல்லை என்று நினைங்க. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டு நீங்கள் எல்லா வேலையும் செய்யுங்க. ஏசப்பாவோட பேசி அவரோட தியானித்து ஒவ்வொரு நாளும் வசனத்தை படித்து அவரை தியானித்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க. இந்த ஜெபத்தை சாராமல் சேனலை பார்த்ததுக்கு நன்றி. சாராமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.